ஆல் இண்டியா சிலம்பம் ஃபெடரேஷன் அண்டு நிறுவனர் பொதுச் செயலாளர் உலக சிலம்பம் சம்மேளனம் அகில இந்திய அளவில் இருந்துட்டு சிலம்பம் போட்டிகள் சுமார் 17வது தேசிய சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இருந்துட்டு மார்ச் மாதம் கடைசியாக நாங்கள் போட்டியை இருந்துட்டு 7, 8, 9 தேதிகளில் நடத்தினோம். வந்துட்டு ஆல் இண்டியா சிலம்பம் ஃபெடரேஷனுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக மத்திய அரசிடம் சிலம்பத்தை மற்ற விளையாட்டுகளுக்கு நிகரான ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருந்தோம். அதை பரிசீலனை செய்து முறையாக வருடந்தோறும் போட்டிகள் நடத்தக்கூடிய சம்மேளனத்துக்கு அது வழங்கப்படும். அந்த அங்கீகாரம் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ், இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் அகில இந்திய சிலம்பம் சம்மேளனத்திற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த அங்கீகாரமானது நமது சிலம்ப வீராங்கனைகளுக்கு மற்ற விளையாட்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் இந்திய அரசு வழங்கும். இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் வெப்சைட்டில் இணையதளத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் என்ற ஒரு பகுதி பேஜில் இருந்துக்கிட்டு 55வது விளையாட்டாக நமது ஆல் இண்டியா சிலம்பம் ஃபெடரேஷனை இருந்துக்கிட்டு அங்கீகாரம் பண்ணியதற்கான சான்றிதழும் அந்த வெப்சைட்டில் இணைத்துள்ளார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சிலம்பத்தை இருந்துக்கிட்டு உலக அளவில் நம்ம கொண்டு போகணும்னு சொன்னால் இருந்துக்கிட்டு தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலை இந்தியாவிலிருந்து தான் நம்ம உலக அளவில் கொண்டு போக முடியும். எத்தனையோ நாடுகளில் இருந்துட்டு நம் தொப்புளுக்குடி உறவுகளான தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலம்பத்தின் வளர்ச்சிக்காக. இருப்பினும் இந்தியாவில் இந்த அங்கீகாரம் மட்டுமே உலக அளவில் கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்திய அரசினுடைய இந்த அங்கீகாரம் ஆசிய சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பல நடத்தியுள்ள ஆசியன் சிலம்பம் ஃபெடரேஷனை இருந்துக்கிட்டு ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏசியா அங்கீகாரம் வழங்குவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் அந்த ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஆசியாவில் இருந்துட்டு சுமார் 4 நாடுகளில் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது இதற்கு இந்திய அரசு இருந்துக்கிட்டு பக்கத்து நாடுகளான சவுத் ஆசிய நாடுகளாகிய ஸ்ரீலங்கா, மால்தீவ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் இது போன்ற நாடுகள், குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா இந்த 3 நாடுகள்லையும் வந்துட்டு இந்திய அரசு இருந்துக்கிட்டு ப்ரெஷர் கொடுத்தா கண்டிப்பாக இருந்துட்டு அங்கேயும் இருந்துக்கிட்டு இது அங்கீகரிக்கப்படும். ஏன்னா இந்த விளையாட்டு இருந்துட்டு சவுத் ஆசியா முழுவதும் விளையாடுறாங்க இருந்துட்டு டிஃப்ரெண்ட் நேமில் விளையாடுறாங்க இருந்துட்டு. இது போக இந்தியர்கள் குடிபெயர்ந்த தமிழர்கள் அருகில் உள்ள மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலும் சிலம்பம் பயிற்சி செய்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மலேசியாவில் இருந்துக்கிட்டு மலேசிய அரசும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது போன்று மற்ற நாடுகளிலும் அங்கீகாரம் பெற இருந்துட்டு நம்ம இந்திய அரசினுடைய அங்கீகாரம் முக்கியமாக தேவைப்பட்டது. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு நான் 2018 ஸ்ரீலங்கா விளையாட்டு அமைச்சகத்தில் கேட்கும்போது இருந்துட்டு அவங்க சொன்னது அதுதான், நாங்கள் இங்கே சிலம்பத்தை இருந்துட்டு அங்கீகாரம் பண்ணுவதற்கு தயாராக உள்ளோம், ஆனால் நீங்கள் இருந்துக்கிட்டு இந்தியாவில் முதல்ல அங்கீகாரம் வாங்கிக்கிட்டு சொல்லுங்கள் சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப போராடி இதுக்கு இந்த அங்கீகாரங்கிறது நமக்கு இப்போ சிம்பிளாக கிடைச்சதுன்னு நினைக்கலாம் இருந்துட்டு, பட் ரொம்ப போராட்டங்களுக்கு இடையில் தான் கிடைச்சது இருந்துட்டு. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மட்டுமின்றி சிலம்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அப்படின்ட்டு. ஏன்னா பக்கத்தில் உள்ள கேரளாவில் உள்ள கலரிப்பயிட்ட கூட இருந்துக்கிட்டு 2 வருடங்களுக்கு முன்பாகவே அது அங்கீகரிக்கப்பட்டது இருந்துக்கிட்டு. இந்த கேலோ இந்தியாங்கிற ஒரு கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அதில் இருந்துக்கிட்டு சிலம்பம் இணைக்கப்படாமல் இருந்தது இருந்துக்கிட்டு. அதை இணைப்பதற்கும் இருந்துக்கிட்டு நாங்கள் இருந்துக்கிட்டு இந்திய அரசிடம், இந்திய விளையாட்டுத்துறையிடம் இருந்துக்கிட்டு கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம். அதுவும் செய்து தருகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் முதலில் இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இருந்துக்கிட்டு அங்கீகரிக்க வேண்டும். அந்த அங்கீகாரம் நமக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது. இனி அந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அண்ட் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ்லேயும் வந்துட்டு சிலம்பத்தை இணைச்சாச்சு சொன்னால் இந்த விளையாட்டு வந்துட்டு உலக தரத்தை நம்ம கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்துக்கிட்டு. ஏன்னா இந்தியாவில் முதல்ல ரெகனைஸ் ஆனதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால்
இந்த குழந்தைகளுக்கு இருந்துக்கிட்டு ரயில்வே கன்செஷன் கிடைக்குது. வெளியூர்களில் போட்டி, இப்போ சென்னை பிள்ளைகள் வந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து போட்டியில் இறங்க வராங்க சொன்னால் ஒரு 600 ரூபா இருந்துக்கிட்டு அதுக்கு டிக்கெட்டுக்கு வருது சொன்னால் 150 ரூபா கட்டினாலே போதும். இருக்குது 1/4 கன்செஷனில் இருந்துக்கிட்டு நமக்கு குழந்தைகளுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமின்றி விளையாட்டு ஆசிரியர்களுக்கும் நடுவர்களுக்கும் அந்த போட்டி நடக்கக்கூடிய டயத்தில் அந்த விளையாட்டு சம்மந்தமாக இருந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது இந்த ரயில்வே கன்செஷன் ஆல் இந்தியா சிலம்பம் ஃபெடரேஷனுடைய கன்செஷனோட அந்த லெட்டரோட போனால் தான் அந்த கன்செஷன் கிடைக்க வருதுக்கிட்டு. இதே தருணத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருந்துக்கிட்டு கல்லூரி மேற்படிப்புக்கு இருந்துக்கிட்டு இந்த சான்றிதழ்கள் ஆல் இந்தியா சிலம்பம் ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய அந்த சான்றிதழ் மட்டுமே இருந்துக்கிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எடுத்துக்கிடுவாங்க. எல்லா இதையும் எடுத்துக்கிற மாட்டாங்க இருந்துக்கிட்டு. அப்போ அந்த ஆல் இந்தியா சிலம்பம் ஃபெடரேஷனுடைய தேசிய போட்டிகள், மற்றபடி உலக போட்டிகள், சர்வதேச போட்டிகள், ஆசிய போட்டிகள், சவுத் ஏசிய போட்டிகளுடைய சான்றிதழ்கள், இது போக தமிழ்நாடு அதுக்கு கீழ் செயல்படும் ஆல் இந்தியா சிலம்பம் ஃபெடரேஷன் கீழே செயல்படக்கூடிய தமிழ்நாடு அமைச்சர் சிலம்பம் கழகத்தினுடைய சான்றிதழ்களும் இந்த ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4 எலிஜிபிள் அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்க வந்துட்டு இதன் மூலமாக குழந்தைகளுக்கு மேற்படிப்புக்கு இருந்துக்கிட்டு அந்த விளையாட்டு ஊக்கத்தொகையும் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த SGFI சொல்லக்கூடிய ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதில் நடத்தக்கூடிய போட்டி விதிமுறைகள் அனைத்தும் அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம் உருவாக்கிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த SGFI போட்டிகள் நடத்தினாங்க இருந்துட்டு அந்த SGFI போட்டியினுடைய சான்றிதழ் SGFI மெடல் எடுத்த குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு இருந்துக்கிட்டு ஊக்கத்தொகையாக விளையாட்டு வீரர்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கக்கூடிய கோல்டு மெடலுக்கு 2 லட்சமும், செகண்ட் ப்ரைஸ் அடித்தவர்களுக்கு 1.5 லட்சமும், தேர்ட் ப்ரைஸ் அடிக்கக்கூடிய 3வது வீராங்கனைகளுக்கு 1 லட்சமும் வந்துட்டு தலா கொடுத்தாக இருந்துட்டு அந்த ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு போராடியது அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம். ஏனென்றால் அந்த அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம் மட்டுமே அந்த SGFIயில் இருந்துக்கிட்டு இந்த சிலம்பத்தை கொண்டு வந்தது இருந்துட்டு அதே போன்று மீண்டும் ஒரு சாதனையாக இந்த அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்துட்டு அங்கீகாரம் வந்துட்டு வாங்கியிருக்குது இருந்துட்டு இந்த அங்கீகாரத்துடைய வெற்றி உலக அளவில் சிலம்பம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருந்துட்டு. மேலும் இந்த விளையாட்டை இருந்துட்டு நம்ம இதனால் மற்ற என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்னா வருங்காலத்தில் சிலம்ப ஆசிரியர்களுக்கு இப்போ சாயில் இருந்துட்டு ஸ்போர்ட்ஸு ஒரு கோச்சாக போடுறாங்க. யோகா கோச் பொதுவாக, டேக்வாண்டோ கோச், ஊசு கோச், பாக்ஸிங், ஸ்விம்மிங், அத்லெட், இது மாதிரி கோச்சுகள் எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே கோச்சுகளுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. அதே மாதிரி சிலம்பத்துக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த கோச்சுகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தற்காப்பு கலை சிலம்பம்ங்கிறது நம்ம தமிழர்களுடைய தற்காப்பு கலைங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்த விளையாட்டை இருந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் தான் இதனுடைய முழுமையான அந்த விளையாட்டு நுணுக்கங்கள் தொழில்நுட்பங்கள் தெரிஞ்ச ஆசிரியர்கள் இருக்காங்க, சிலம்ப ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் இருந்துட்டு தேசியம் முழுவதும் உள்ள மற்ற மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கோச்சுகள் நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். வந்துட்டு அந்த கோச்சுகளை உருவாக்க வேண்டியது அகில இந்திய சிலம்பம் சம்மேளனத்துடைய ஒரு பெரும் வேலையாக உள்ளது. வந்துட்டு எப்படி சொன்னால் வந்துட்டு இந்த முறையான பயிற்சி சிலம்பம் ஆசிரியர்கள் சொன்னால் கம்பெடுத்து வீசினா மட்டும் போகிறாரு. இந்த சிலம்பம் அகில இந்திய சிலம்பம் சம்மேளனத்துடைய முறையான பயிற்சி, அகில இந்திய சிலம்பம் சம்மேளனத்துடைய அந்த விளையாட்டுடைய அந்த ஃபார்ம்ஸ், அந்த கம்பல்சரி ஃபார்ம்ஸ் வந்துட்டு படித்தவங்களை மட்டும் தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த டிப்ளமோ கோர்ஸு சான்றிதழ்கள் கொடுத்து அதன் மூலமாக நாங்கள் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்துக்கிட்டு சிலம்ப பயிற்சியாளர்கள் அனுபவம் உள்ள இருந்துட்டு இதனால் அந்த சிலம்ப பயிற்சியாளர்கள் அரசு வேலைவாய்ப்பு பெற வாய்ப்புகள் உள்ளது. இந்த சிலம்ப பயிற்சி மூலமாக இருந்துக்கிட்டு இந்த சிலம்ப பயிற்சி கொடுப்பதன் மூலமாக பல குடும்பங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதனால இந்த அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம் அந்த லெசன்ஸ் அந்த பாடத்திட்டங்களை இருந்துட்டு உருவாக்கி இருக்குது. இந்த பாடத்திட்டங்களை இருந்துட்டு பயிற்சி முகாம் மூலமாக முறையான பயிற்சி கொடுத்து அந்த வீரர்களை இருந்துட்டு வெளி மாநிலங்களில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்தியா முழுவதும் நம்ம அனுப்பலாம். இது இருந்துட்டு முதல் நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். வந்துட்டு இதுக்கு அடுத்தபடியாக இருந்துட்டு இந்த இந்தியாவை தவிர்த்து பக்கத்து நாடுகளுக்கு, சவுத் ஆசிய நாடுகளுக்கு, ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், பூட்டான் இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் இருந்துக்கிட்டு, மாலத்தீவு இது போன்ற நாடுகளுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பயிற்சியாளர்கள் வெளிநாடுகளுக்கு சிலம்ப பயிற்சியாளர்களாக அனுப்பி அங்கேயும் இந்த சிலம்ப ஃபெடரேஷன்கள் அந்தந்த நாடுகளில் அங்கீகாரம் வாங்கி இதை சவுத் ஏசியன் கேம்ஸில் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் இருந்துட்டு செய்கிறோம் வந்துக்கிட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க்.
அந்த டீம் ஒர்க் செய்கிறதுக்கு அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம் வந்துக்கிட்டு முறையான அங்கீகரிக்கப்பட்ட கிளப் கழக இது குட்டி குட்டி கழகங்கள் எல்லாம் வந்துட்டு ஒருங்கிணைக்கிறோம். அந்த ஒருங்கிணைக்கக்கூடியவங்க அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடு அமைச்சர் சிலம்ப கழகம் அகில இந்திய சிலம்ப சம்மேளனத்தினுடைய கீழ் செயல்படுகிறது தமிழ்நாடு அளவில். இந்த தமிழ்நாடு அளவில் உள்ள தமிழ்நாடு அமைச்சர் சிலம்ப கழக மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து மாவட்ட கழகங்கள் வந்துக்கிட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்குது. அந்த மாவட்ட கழகங்கள் இடத்துலேருந்து இழப்புகள்லாம் இருந்துக்கிட்டு அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். மாவட்ட சிலம்ப கழகத்தோடு இருந்துக்கிட்டு ஜாயின் பண்ணி ஆச்சுன்னா அவங்க அதோடைய ஃபார்முலா எப்படி இந்த விளையாட்டுக்கு இருந்துக்கிட்டு நம்ம நேஷனல் லெவலில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேசிய லெவலில் ஆசிரியர்களை எப்படி உருவாக்குறதுங்கிறது வந்துட்டு அவங்க வழிமுறைப்படுத்தி அதை வந்துட்டு மாநில சங்கத்துக்கு தெரியப்படுத்துவாங்க. மாநில சங்கம் இருந்துக்கிட்டு தேசிய சங்கத்துக்கு இருந்துக்கிட்டு பெயர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இருந்துக்கிட்டு அதன் மூலமாக சிறந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி முகாம் கொடுத்து உலக அளவில் கொண்டு போகுங்கிறது அகில இந்திய சிலம்ப சம்மேளனத்துடைய ஏகமனதான முடிவாக எடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்திய அரசு வந்துட்டு அங்கீகாரம் கொடுத்ததுனால இதை நம்ம ஏசியன் கேம்ஸ் கொண்டு போகிறதுங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு நேஷனல் கேம்ஸில் இதை கொண்டு வரணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் கொடுத்துருச்சுன்னா அடுத்தது நேஷனல் கேம்ஸ் கொண்டு போகிறதுக்கான முயற்சி. அதை தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் கேம்ஸ் அது ஆல்ரெடி இருக்குது, அது ஸ்கூல் கேம்ஸில் கொண்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக யூத் கேம்ஸ் சொல்லி இருக்குது, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். இதோடைய ஒரு ஸ்கீம் இருந்துக்கிட்டு இந்த ஆட்சியில் அதை கொண்டு வந்திருக்காங்க. சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கிட்டு அது தவிர்த்து பார்த்தா காலேஜ் பிள்ளைகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கான கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ்ன்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த கேம்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம சிலம்பத்தை நுழைக்கிறோம். இதெல்லாம் சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் நேஷனல் கேம்ஸு, இந்த நேஷனல் கேம்ஸ் தேசிய விளையாட்டு போட்டிகள் சொல்லி வந்துட்டு நடத்துவாங்க. லாஸ்ட் டைம் இருந்துக்கிட்டு கேரளாவில் நடந்தது இருந்துக்கிட்டு இனி அடுத்து கோவாவில் நடத்துகிறாங்க அந்த நேஷனல் கேம்ஸ். அதை கொண்டு வரதுக்கான முயற்சி நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சவுத் ஏஷியன் கேம்ஸில் கொண்டு வரோம். சவுத் ஏஷியன் கேம்ஸில் வந்ததுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஆசிய ஏசியன் கேம்ஸில் கொண்டு வரணும். ஏசியன் கேம்ஸில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துக்கிட்டு ஒலிம்பிக்கை பற்றி யோசனை பண்ண முடியும். ஸோ இது பெரிய ப்ராசஸ். உலக தமிழர்கள்லாம் நமக்கு இதுக்கான ஒத்துழைப்பு தரணும் வந்துக்கிட்டு. அதே நேரத்தில் உலகத்தில் உள்ள சர்வதேசத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் இருந்துக்கிட்டு அந்தந்த நாடுகளில் இருந்துக்கிட்டு சிலம்பம் கழகங்களை, தேசிய சிலம்ப கழகங்களை வந்துட்டு உருவாக்கி உலக சிலம்பம் சம்மேளனம் இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் உலக சிலம்பம் சம்மேளனத்தில் உறுப்பினராக அவர்கள் சேர்ந்து இருந்துக்கிட்டு உலக போட்டிகளில் கலந்துக்கிறதுக்காக அவங்க அந்தந்த நாடுகளிலிருந்து ஒரு டீம் கொண்டு வரலாம். அவங்க அந்த நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக நம்ம அகில இந்திய சிலம்பம் சம்மேளனமும் உலக சிலம்பம் சம்மேளனமும் வந்துட்டு பயிற்சியாளர்கள் அனுப்ப நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். இந்த கொரோனா பீரியட், இந்த கோவிட்-19 இந்த லாக்டவுனில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமான சிலம்பம் வீரர்கள் வந்துட்டு பயிற்சி செய்கிறதுக்காக சிலம்பம் மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ்லாம் அதிகமாக ஆர்வப்படுறாங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த சிலம்ப கலை இருந்துக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அகஸ்தியர் சித்தர் எழுதி வச்ச அந்த நூல்களே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஏடுகளில் இருந்துக்கிட்டு கபம் சளி இதெல்லாம் வந்துட்டு உடம்புல பிடிக்காது, ரெகுலராக பயிற்சி செய்தா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வேணால் கோவிட்-19 வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அகஸ்திய மாமுனிவர் இருந்துக்கிட்டு தான் இந்த சிலம்பத்தை உருவாக்குனாருங்கிறது தான் இதோடைய வரலாறு, சிலம்பத்தினுடைய வரலாறு இருந்துக்கிட்டு. அந்த அகஸ்திய மாமுனிவர் அவருடைய சீடர்கள் எழுதின அனைத்து புஸ்தகத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே அனைத்து ஏடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இந்த கபம் சளி இதெல்லாம் வராது, ரெகுலராக நம்ம பயிற்சி செய்தா அப்படி சொல்லி அந்த ஏடுகளே இருக்குது. இதெல்லாம் இருந்துக்கிட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ பயிற்சி செய்கிறதுக்காக சிலம்ப பயிற்சி செஞ்சால் இந்த நோயெல்லாம் அணுகாதுங்கிறது இருந்துக்கிட்டு அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைகள் தன் வீட்டு குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு சிலம்பம் தான் படிக்கணும்னு சொல்லி வர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஃபாரின் மோகம் ரொம்ப இருந்தது. வெளிநாட்டு தற்காப்பு கலைகள் மேலே கராத்தையாக இருக்கட்டும், குன்ஃபுவாக இருக்கட்டும், டேக்வாண்டோ, இது மாதிரி ஏகப்பட்ட வெளிநாட்டு தற்காப்பு கலைக்கு மேலே இருந்துக்கிட்டு பெற்றோர்கள் இருந்துக்கிட்டு தன் குழந்தை படிக்க வைக்கணும், தன் குழந்தை இருந்துட்டு அந்த விளையாட்டுகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி இருந்தாங்க இருந்துக்கிட்டு. ஆனால் இப்போ அது அப்படியே சேஞ்ச் ஆகி நம்மளுடைய பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் அடிமொழியை பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல இருந்துக்கிட்டு ரொம்ப தெளிவான ஒரு முடிவில் பெற்றோர்கள் இருக்காங்க. அதாவது இந்த சலுகைகள்லாம் இருந்துக்கிட்டு சிலம்பம் வீரர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு இந்த விஷயத்தை நான் சொன்னதை வச்சு சில தவறுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படி சொன்னால் அரசு பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்துக்கிட்டு சிலம்பம்
சொல்லி மாணவர்கள் இருந்துக்கிட்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் +2 முடித்ததுக்கப்புறம் ஒரு காலேஜ் கல்லூரி சீட்டு வாங்குறதுக்காக விளையாட்டு மூலமாக போகணும், சிலம்ப விளையாட்டுடைய சான்றிதழ் எடுத்துகிட்டு போனால் அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த மியாஸ் ரெகக்னேஷன் ஆகியிருக்குதா சொல்லி பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சிலம்பம் ஃபெடரேஷனுடைய சான்றிதழ் மட்டும்தான் வந்துட்டு அந்த எலிஜிபிள், அந்த தகுதிக்கு வரோம் வந்துட்டு விளையாட்டு உடைய அந்த எலிஜிபிள். சிலம்பம்னா ஆல் இண்டியா சிலம்பம் ஃபெடரேஷன், இவங்களுக்கு கீழே அல்லது இவங்களுக்கு மேலே உள்ள உலக சிலம்பம் சம்மேளனம், ஆசிய சிலம்பம் சம்மேளனம் அல்லது தெற்காசிய சிலம்பம் சம்மேளனம், இவர்கள் நடத்தக்கூடிய போட்டிகள், இதில் உள்ள நிர்வாகிகள் நடத்தக்கூடிய போட்டிகள் மட்டுமே அந்த எலிஜிபிள் ஆகும். அதோடைய இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் காலேஜுக்கு போகிறதா இருக்கட்டும் அல்லது இதுக்கிட்டு ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு விளையாட்டு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அரசு வழங்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள், இதுக்கெல்லாம் இந்த சம்மேளனங்கள், இந்த அசோசியேஷன்ஸ் நடத்தக்கூடிய, இந்த ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய சான்றிதழ் மட்டுமே அங்கே எடுத்துக்கொள்ளப்படும் என்பது முக்கியமான விஷயம். ஸோ அதனால் உங்கள் குழந்தைகள் போட்டிக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த குழந்தைகள் ஆல் இண்டியா சிலம்ப ஃபெடரேஷனுடைய அங்கீகாரம் உள்ள விளையாட்டு போட்டியாங்கிறத தெரிந்து வைத்து அனுப்புனா நல்லா இருக்குங்கிறது தெரியப்படுத்த வேண்டிய எங்களுடைய கடமை. ஏன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட கழகங்கள் நடத்தக்கூடிய அங்கீகாரம் உள்ள சாம்பியன்ஷிப் போட்டிகள், சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மட்டுமே, அந்த சான்றிதழ் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் அரசு சலுகைகள் பெற. Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.